ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முஃமின்களில் சிறந்தவர் யாருன்னா, மனிதர்களோட கலந்து மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாஹ்வை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது, என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது, மக்கள் என்கிட்ட எல்லாருமே நல்லதா மட்டும் தான் நடக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதுல விழணும், நான் யாரோடையுமே கலக்க மாட்டேன், அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாவங்கள் கொடூரமான சுபாவங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறத விரும்ப மாட்டாங்க, இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க, இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க, அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமை கொள்வார், வெறுப்பு கொள்வார். இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாஹ்விற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல ஒரு மனிதர் சொல்றாரு, அபூ தர்தா, நான் மனிதர்களோடு இருக்கிற சில நேரம் முள்ளில்லாத பூக்களை போன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கு. அவர்களோடு இருக்கும்போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு, பூவே இல்லை. சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது, சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது. மேலும் சொன்னாங்க, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க, நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க. நல்லா நடந்தா நடப்பேன், நல்லா நடக்கலையா அவ்வளவுதான், இருக்கக்கூடாது. அப்படிங்கிற சுபாவங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்கிறேன். அபூ தர்தா சொன்னாங்க, அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நான் அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதே அபூ தர்தா தான் இன்னொன்னு சொன்னாங்க, மானம் என்பது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவனை இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சிரு. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ்.